படம் நல்லா இருந்துச்சு. ஒரு புது டைரக்டரோட படமா எனக்கு ஃபீல் ஆகல. ஆக்டரும் சரி, லீடு ப்ரொட்டகனிஸ்டும் நல்லாவே பண்ணியிருந்தாரு. ஃபர்ஸ்ட் படமா தெரியல. அண்டு நார்மலான ஒரு த்ரில்லர் பேட்டர்ன் தான். ஃபிலிம்ல பார்க்கும்போது நார்மலான ஒரு த்ரில்லர் பேட்டர்ன் ஒன்று எப்படி இருக்கும் ஒரு ஃபிலிம் மேக்கிங் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. மற்றபடி நிறைய சீன்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். இந்த சீன் நல்லா இருக்கு, இன்ட்ரோல் பேக் நல்லா இருக்கு, அண்ட் கிளைமேக்ஸ்ல ஒரு விஷயம் நல்லா இருக்கும். அது ஃபைட்லாம் முடிச்சுட்டு படம் முடிச்சு அந்த டைட்டில் கார்டு அந்த என் கார்டு போடும் போது அந்த இடத்துல ஹீரோ ஒன்று பண்ணுவாரு. அது நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. திருநங்கை அந்த திருநம்பி அந்த பாக்குற விதம் தான் நிறைய பேர் நல்லா தான் பாக்குறாங்க, தப்பான கண்ணோட்டம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹீரோ ஒரு விஷயம் பண்ணியிருப்பாரு. அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது படத்துல எனக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் பெருசா இம்ப்ரெசிவ் ஆகல. ஏன்னா த்ரில்லர் சப்ஜெக்ட்ஸ் இப்ப மார்கன் அந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது ராட்சசன் நமக்குன்னு ஒரு இருக்குல்ல, அதுல அந்த மூவி எங்கேஜிங்கா கொண்டு போறதே ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான். எனக்கு இதுல தனியா இந்த சீன்ல பேக்ரவுண்ட் ஸ்கோர் செம்மடா, இது தூக்கி சாப்பிடலாம்டா, தூக்கி சாப்பிட்டாண்டா அப்படின்னு எனக்கு பெருசா இம்ப்ரெசிவா இல்ல. பட் ஃபைன், நல்லா பண்ணிருக்காங்க, தப்பா சொல்லல, நல்லா பண்ணிருக்காங்க. பிறகு நம்ம பாத்துட்டு இருக்கோம் கௌரி மேம்க்கு தனி என்ன சொல்றது, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்தே அவங்களுக்கு ஒரு சைடு ஹீரோ, ஒரு சைடு கௌரி மேம் ஹீரோயினுக்கு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ரெண்டு பேருமே கதையை நோக்கி அந்த பிளாட்டை நோக்கி ரெண்டு பேருமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்றாங்கல்ல, அது ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இருந்துச்சு. அது தூக்கி நல்லாவே கொண்டு போயிருந்தாங்க கௌரி மேம். அவங்க சொல்லவே இல்லை, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், அவங்க சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஹாஃப் உட்காரும் போது ஒரு சீன்ஸ்லாம் லென்த்தா இருந்துச்சு, டாக்கியா போயிட்டே இருந்துச்சு. மற்றபடி ஒரு கதைக்குள்ளார போறோம்னு சொல்றோம்ல, ஒரு கதைக்குள்ளார போயிட்டு ஓகே இதனாலதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு கௌரி மேம் ஒரு சைடு, ஹீரோ சார் ஒரு சைடு அந்த பிளாட்டை கண்டுபிடிக்கும் போது ஓகே ஃபேக்டர் நல்லா இருந்துச்சு. நல்லா மேக்ஸ்ல அதான் அந்த ஹீரோ சார் ஒருத்தர் ஒன்னு பண்ணிருப்பாரு, அது நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் நார்மலான ஒரு த்ரில்லர் பேட்டர்ன் தான், எல்லாரும் பார்க்கலாம், தப்பு இல்லை, பார்க்கலாம். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க. அந்த மெசேஜ் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப வர ஜெனரேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் மூவி மாதிரியே இல்ல சார், ஆக்ஷன் ஹீரோ மாதிரி சூப்பரா நடிச்சிருக்காரு. ஒரு சீனுமே கரெக்டா பர்ஃபெக்டா பண்ணிருக்காங்க. ஹீரோ ஆல்சோ, ஹீரோயின், தென் இன்ஸ்பெக்டர் ஆல்சோ சூப்பர், டோட்டலி சூப்பர். ஆ சீன் கொஞ்சம் எமோஷனலா இருந்தது. திருநங்கையோடைய அந்த இது சூப்பரா எடுத்திருக்காங்க. அந்த சீன் ரொம்ப ஒரு சென்டிமெண்ட்ல எல்லாருக்குமே ஒரு எமோஷனலா இருந்தது சார். டோட்டலி சூப்பர். அதுவும் திருநங்கையா அவங்க நடிச்சிருக்கிறாங்களே, அது சூப்பரா நடிச்சிருக்கிறாங்க. அவங்களே இழிவுபடுத்தாதீங்க, எல்லாருமே ஹியூமன் பீயிங் தான் சொல்லிட்டு ஒரு நல்ல மெசேஜ் கொடுத்திருக்காங்க. இதை பார்த்து நிறைய மக்கள் இந்த மாதிரி பண்ணாதீங்கன்ற ஒரு நல்ல மெசேஜ் கொடுத்திருக்காங்க சார். ஸ்டார்டிங்ல இருந்து நெக்ஸ்ட் என்னன்ற ஒரு அந்த ஒரு கான்செப்ட்ல தான் போச்சு. சூப்பரா இருந்தது, டோட்டலி சூப்பர். கிளைமேக்ஸ் ரொம்ப சூப்பரா வந்து சென்டிமெண்ட்லாம் இருந்துச்சு சார். ரொம்ப நல்லா இருந்துச்சு, இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு, நல்லா போச்சு. கிரைம் த்ரில்லர், ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இருந்துச்சு. ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு. எல்லாருக்கும் ஈக்குவல் ரோல்ஸ் இருந்துச்சு, எல்லாருமே அவங்க ரோலை பயங்கரமா ப்ளே பண்ணிருக்காங்க. எஸ், அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் செகண்ட் ஹாஃப் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு பர்சனலி. சோஷியல் மெசேஜ் பார்க்குறவங்களுக்கு இட் வில் பி வெரி இன்ட்ரெஸ்டிங். நல்லா இருந்துச்சு. சரி, ஓவரால் நல்ல படம். படம் வாஸ் நைஸ். இட் வாஸ் த்ரில்லர். 3 மணி நேரமும் நல்ல ஒரு த்ரில்லர் படம். இட் வாஸ் சாட்டிஸ்ஃபைங். கரெக்டா கன்வே பண்ணிருக்காங்களான்ற அளவுக்கு கூட யோசிக்கிற அளவு கூட இல்லை. ஏன்னா பக்காவா இருந்தது படமோட என்ன டெலிவர் பண்ணமோ அது கரெக்டா டெலிவர் பண்ணிட்டாங்க. the movie was good. ஹீரோ டெபியூ படமா இருந்தாலுமே அவருக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா ஆக்ஷனும் இருந்தது, த்ரில்லரும் இருந்தது, டிடெக்ஷன் இருந்தது, ஒரு ரொமான்ஸ் ஜேர்னரும் இருந்தது. அவருக்கு ஒரு நல்ல ஒரு டெபியூ மூவி இது. அண்ட் எல்லாருமே பெரிய ஆர்டிஸ்ட் கூட நடிச்சிருக்காங்களா. ஸோ படம் ஒரு 100% இம்பாக்ட் எல்லாருக்குமே கொடுத்துருக்கு. மியூசிக்கும் நல்லா இருந்தது. ஜிப்ரானோட மியூசிக், அவங்களும் சூப்பரா அடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு. ஆக்சுவலி அவருக்கு ஒரு போலீஸ் ரோல்ன்றது ஃபர்ஸ்ட் படத்துல ஒரு பெரிய விஷயம் தான். பட் மனசுல நிப்பாரான்ற அளவு, மனசுல நிக்கிறதுக்கு நிறைய படம் நடிச்சு நம்மளோட மனசுல எல்லாம் எடுப்பாங்க. இவருக்கு ஃபர்ஸ்ட் மூவிக்கு நாங்க 100% சப்போர்ட் கொடுக்குறோம். நல்லா இம்பாக்ட்ஃபுல்லா சூப்பரா இருக்கு படம். கண்டிப்பாவும் போட்டு முகம் சுளிக்கிற மாதிரியே இல்ல, படம் நல்லா அண்டர்ஸ்டாண்டிங்கா தான் இருந்தது. எல்லாம் கரெக்டா கன்வே பண்ணிருக்காங்க. படம் நல்லா இருந்தது, எல்லாரும் போய் பாருங்க, நல்லா இருந்துச்சு படம். நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் மாதிரி ஒரு ஃபீல் வரல, நல்லா எடுத்துன்னு போனாங்க.
கிப்ரன் நல்லா பண்ணியிருக்காரு. ஹீரோ ஃபர்ஸ்ட் டைம் ஆச்சு நல்லா ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார் அவரு. அண்ட் ஆக்ஷன் சீக்வன்ஸ்ல இருந்து மேக்கிங் எல்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. பார்க்கலாம், ஒரு தடவை பார்க்கலாம். எல்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. படம் பார்த்தா எல்லாருக்கும் ஒவ்வொருத்தங்களுக்கு ஒரு இது இருக்கும். நான் சொல்ல முடியாது. கிளைமேக்ஸ் தான் நல்லா எடுத்திருந்தாங்க. அந்த வில்லன் கேரக்டர் நல்லா பண்ணியிருந்தாரு. சூப்பரா பண்ணியிருந்தாரு. மெயினா வில்லன் கேரக்டர் தான் நல்லா பண்ணாரு. ஏன்னா அந்த கிளைமேக்ஸ்ல டக்குன்னு அப்படி பார்க்கக்குள்ள நல்லா இருந்துச்சு. பார்க்கலாம், ஒரு தடவை பார்க்கலாம். சூப்பராக இருந்தது. அதர்ஸ் நல்லா இருந்தது. அது வந்து ஃபர்ஸ்ட் டேரக்டருக்கும் ஃபர்ஸ்ட் படம், ஹீரோக்கும் ஃபர்ஸ்ட் படம் நல்லா இருந்தது. நம்ம இந்த சொசைட்டியில் வந்து அவங்களே நம்ம மதிக்கணும், தேர்ட் ஜென்டர்ஸ் அவங்களே நம்ம ஒரு இதுவாக மதிக்கணும். நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. சாங்ஸ் கூட நல்லா இருந்தது. எந்த லேகும் இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் இதுவாக போனாலும் செகண்ட் ஹாஃப்லேருந்து தெரிச்சிட்டாங்க. அப்படியே கிரைம் த்ரில்லர் ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா தான் ப்ரோ இருக்கும். நல்லா தான் இருந்தது. இன்ட்ரோ சீன் செம்மையாக இருந்தது ப்ரோ. செம்ம ஒரு இதுவாக ஒரு பயங்கரமாக எடுத்துன்னு போனாங்க. செம்மையாக இருந்தது. ஒரு சூசைட் இதுவே அது ஒரு மாரி எடுத்துன்னு போனாங்க. நல்லா இருந்தது. அவங்க போராடுறாங்க அந்த சொசைட்டியில். அந்த தேர்ட் ஜெண்டர் போராடுறாங்க. எங்களுக்கும் ஒரு இடம் வேணும். நல்லா இருக்குது. அந்த படம் பார்க்கலாம். யாரோட ரோல்னா அந்த திருநங்கையா நடிச்சவங்க ரோல் வந்து அவங்க போராடுறாங்க. ஆனால் அது அவங்க செய்ததும் தப்பு தான். ஆனாலும் அவங்க போராடுறாங்க. அதுக்கோசம் அவங்க தப்புன்னு சொல்ல முடியாது. நல்லா இருந்தது. ஹீரோயினி கொஞ்சம் கொஞ்சம் தான் பார்த்தாங்களே. அவங்க அந்த ஹாஸ்பிட்டல் சீன்ஸ்ல மட்டும்தான் வந்தாங்க. நல்லா இருந்தது. ஆனால் அந்த ஹாஸ்பிட்டல் சீன்ஸ்ல அவங்க நடிப்பை அப்படியே போட்டு ஃபுல்லா எஃபெக்ட் நல்லா இருந்தது. எங்கேயும் லேக் இல்லைண்ணா. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயும் லேக் இல்லை. செகண்ட் ஹாஃப்ல சொல்லவே தேவையில்லை. கிளைமேக்ஸ்லாம் சூப்பர் சாங். என்னன்னே தெரியாம தான் வந்தேன்னா ஒரு மெடிக்கல் த்ரில்லர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சுவாரஸ்யமாக போச்சு. அண்ட் மெயினாக ஆக்டர்ஸ் அண்ட் கேரக்டர்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஏசிபி மாதவன் வந்து ரொம்ப நல்ல ஒரு டெபியூ. மெயினாக ஆக்ஷன் பிளாக்ஸ்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. ஸோ ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட். அவரோட அடுத்த படத்துக்குலாம் வந்து ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் டெஃபினட்டா. பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ஆப்டா இருந்துச்சுங்க. படத்துக்கு ஏற்ற மாதிரி ஸ்கோருக்கு சீன்ல என்னென்ன வருதோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஆப்டா இருந்துச்சுங்க ஸ்கோரு. அவர் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிளே இருந்துச்சு. அவங்க கேரக்டர் படத்தோட டைட்டிலே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இடத்துல வரும். அது ஸோ அது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அது இன்ட்ரோல் பிளாக் நல்லா இருந்துச்சு ப்ரோ. சாரி நல்லா நீட்டா வந்து முடிச்சாங்க ப்ரோ படத்தை. ஸோ அது நீட்டா இருந்துச்சு. அது இல்ல ப்ரோ, இப்போ பெருசாலாம் இல்லை ப்ரோ. ஏன்னா வந்து அவங்க பெருசா நிறைய கதையெல்லாம் இது பண்ணாம இருக்கிற ஒரு கதையில ஸ்ட்ராங்கா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா அந்த மாதிரி தான் சொன்னாங்க. அது ஸோ அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலா டெஃபினட்டா ரொம்ப டைவர்ட் ஆகாம இதுவாகாம நல்லா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருந்துச்சு ப்ரோ படம். பஸ்ல திருநங்கையா அவங்கள ஒதுக்க வேணான்னு சொல்றாங்க. நல்லதான் ப்ரோ. ஹீரோ நல்லா போலீஸ் கேரக்டர். அந்த போலீஸ் அந்த கதை நல்லா நல்லாதான் ப்ரோ. பஸ் ஸ்டாப் நான் பார்க்கல ப்ரோ. நான் 10:30 மணி தான் வந்தோம். பஸ் ஸ்டாப் பார்க்கல.